வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூரியன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ சித்திரை 1. ஸோ தமிழ் வருஷப்பிறப்பு பிறந்துருச்சு. ஸோ தமிழ் வருஷப்பிறப்பு அப்படின்னாலே சூரியன் மேசராசிக்கு வந்துடுவார். ஸோ அப்போ சித்திரை 1லேருந்து சித்திரை 30 வரைக்குமே ஒரு மாதம் சூரியன் மேசராசியில் தான் நின்று பலன்கள் வழங்குவார். ஸோ நின்ற பலன், பார்வை பலன், ஸோ அது போக ஸ்தான பலன்கள் அப்படின்ட்டுன்னு ஒரு சில பாசிட்டிவெலாம் இருக்குது. அப்போ சித்திரை மாதம் பிறந்துருச்சு தமிழ் வருஷப்பிறப்பு, எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் எதுவும் இருக்குமா அப்படின்ற கேள்வி கேட்குற ஒரு சில ராசிக்காரங்களுக்கு இந்த சூரியன் பயிற்சி சாதகமாக இருக்குது. அப்போ இந்த சித்திரை 1லேருந்து உங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை இவர் ஏற்படுத்துவார். ஸோ அப்போ சூரியன் டிரான்ஸ்ஃபர் மொத்தம் இப்போ எங்கே அப்படின்னா, ஸோ 14/4/2025 ஸோ சித்திரை மாதம் 1ஆம் தேதி மேசராசியில் இருக்கிறாரு. அப்போ இதில் மொத்தம் ஒரு 7 ராசிக்காரங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்போ மொத்தம் 12 ராசி, 12ல் 7 ராசிக்காரங்களுக்கு இந்த சூரியன் டிரான்ஸ்ஃபர் இந்த மாதம் சுமூகமாகவே இருக்க போகுது. ஸோ அதை தான் ஒன்பது நம்ம பார்க்குறோம், சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு சூரியன் மேசராசியில் தான் உட்கார்றாரு. ஸோ மேசராசியில் ராசிநாதன்லேயே சூரியன் உட்கார்றாரு அப்படின்னாலே ஸோ எங்கே அப்படின்னா சூரியன் உச்சம் பெறார். ஸோ உச்சம் பெற்று மேசராசிலேருந்து உட்கார்றாருனாலே ஸோ மேசராசிக்காரங்களோட அடுத்த ஒரு மாதத்துக்கு, இன்னையிலேருந்து இந்த ஒரு மாதத்துக்கு ஸோ உங்களோட ராசிநாதன் ஸோ பலம் பெறுவார். அந்த கான்செப்ட் தான். ஸோ அப்போ ஸோ வேலையாக இருக்கட்டும், புதிய முயற்சிகளாக இருக்கட்டும், ஸோ உங்களோட இமேஜ் உயர்வதாக இருக்கட்டும், ஸோ அடுத்தக்கட்ட ஸோ எண்ணம், செயல், இந்த மாதிரி விஷயங்கள், திருமண காரியங்கள், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாகவே வர்றதுக்கு இந்த சூரியன் உச்சம் பெற்றவர் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவது உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு, ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு சூரியன் ராசிக்கு 11. ஸோ இதுதான் ராசி, இது 12, இது 11. 11ஆம் இடத்துல லாபாதிபதி ஸ்தானத்துலேருந்து சூரியன் இருக்கிறார். அப்போ லாபாதிபதி ஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெறார் அப்படின்னாலே மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு மாதம் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றம், ஸோ வேலை வாய்ப்பு, அது போக எதிர்பாராத பண வரவுகள், ஸோ அதிர்ஷ்டம், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ கரெக்டாக இதை நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதம் நல்ல ஒரு பணம் வருமானம் இருக்கிறதுக்குரிய அம்சங்கள் இருக்குதுன்றதை நினைவில் வச்சுக்கோங்க. அது போக மூணாவது கடகராசி. கடகராசிக்கு ராசிக்கு 10ல் சூரியன் இருக்கிறார். அப்போ ராசிக்கு 10 அப்படின்னா இது ராசிநாதன், இது 12, இது 11, 10ஆம் வீடு. இந்த 10ஆம் வீட்டிலேருந்து சூரியன் உச்சம் பெறார் அப்படின்னாலே கடகராசியோட 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம். அப்போ இந்த தொழில் ஸ்தானத்துலேருந்து சூரியன் உச்சம் பெறார் அப்படின்னாலே கடந்த வருடங்களில் வேலை இல்லாமல் இருந்திருக்கலாம், பதவி உயர்வு இல்லாமல் இருந்திருக்கலாம், ஸோ தொழில் ஸ்தானத்தில் ஒரு இன்கம் பேசஸ் தடைத்தரங்கள் பெற்றிருக்கலாம், ஸோ உங்களை சுற்றி பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் முரண்பாடாக இருந்துக்கலாம். பட் இப்போ இந்த சித்திரை தமிழ் வருஷப்பிறப்பு பிறந்தோடனே இந்த மாதத்துலேருந்து உங்களோட பேர், புகழ், பதவி உயர்வு, ஸோ அடுத்த முயற்சிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குரிய அமைப்பை இவர் ஏற்படுத்துவார். ஸோ அப்போ தொழில் ஸ்தானம் எல்லாமே வலுப்பெறப்போகுது அப்படின்றத நினச்சிக்கோங்க. ஸோ கடகராசியாகவே இருந்தால் கூட, உங்களுக்கு கடகராசிக்கு சூரியன் அகேன்ஸ்டாகவே இருந்தால் கூட, பட் ஸ்தான பலனில் அவர் உங்களை பேலன்ஸ் பண்ணுறார். ஸோ அவர் ஸ்தான பலனில் எங்கே இருந்தாலும் எந்த ராசிக்காரங்கள்னாலும் அவர் அப்டேட் பண்ணுறதுக்குரிய அம்சத்தை கொண்டு வருவார். அப்போ கடகராசிக்காரங்களுக்கும் இந்த ஒரு மாதம் ஸோ உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதை கரெக்டாக பயன்படுத்திட்டிங்கன்னா இந்த வருஷம் உங்கள் வருஷமாக இருக்குன்றதை நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ அது போக சிம்மராசி. சிம்மராசிக்கு அதிபதி தான் சூரியன். அந்த சூரிய பகவான் உச்சம் பெற்று எங்கே இருக்கிறார் அப்படின்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ பாக்கியஸ்தானத்தில் சிம்மராசிக்கு உச்சம் பெற்று இருக்கிறவர் உங்களுக்கும் அதே தான். ஸோ நீங்கள் அடுத்த அந்த சனி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி அதெல்லாம் எதுலேயுமே டீலில் விட்டுருக்கார். சூரியன் ஒருவர் தான் அவர் கிங் ஆஃப் ஸோ இந்த நவகிரகங்கள். அப்போ இவர் உங்களுக்கு பாக்கியம் சார்ந்த விஷயங்கள், ஸோ உங்களுக்கும் அதே தான். எதிர்பாராத பண வரவுகளாக இருக்கட்டும், ஸோ தொழில் ஸ்தானத்தில் ஒரு முன்னேற்றம், ஸோ நீங்கள் செய்ய போகிற வேலைக்கும் ஒரு அட்வான்ஸாக உங்களை டெவலப் பண்ணுறக்கூடிய அம்சங்கள், ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு அடுத்த ஒரு மாதம் நல்ல ஒரு இன்கம் பேசஸ், நல்ல ஒரு பேர் புகழ் அடைவதற்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ இஃப் சிம்பிள் இதுதான், வேறு எதுவும் உங்களை போட்டு கொலட்டவே தேவையில்லை. ஸோ சூரியன் பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ அதுபோல் துலா ராசிக்காரங்களுக்கு, துலா ராசிக்கு ராசிக்கு 7. அப்போ சூரியன் இருக்கிறாரு, ராசிக்கு 7ல் சூரியன் உச்சம் பெறாரு. சூரியனோட பார்வையில் துளாராசி இருக்குது. அப்போ நீங்கள் இங்கேருந்து இந்த கணக்கு கொண்டு வரேன்னா சூரியனோட பார்வையில் துளாராசி 7, இந்த கான்செப்ட் தான் ஸோ துளாராசிக்காரங்களுக்கும் மறுபடியும் ஸ்தான பலன் ஏறப்போகுது. சேம் பதவி, பேர், புகழ், அதே மாதிரி தொழில் தனத்தில் ஒரு முன்னேற்றம், அதுபோக உங்களோட இமேஜ் வீட்லேயும் சரி, ஸோ உங்கள் ஊர்லேயும் சரி, நாட்டிலையும் சரி மறுபடியும் ஒரு அப்டேட் ஆகிறதுக்குரிய விஷயங்கள், ஸோ விசா கிடைக்கிறதா இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு வெளிநாட்டுக்கு முயற்சிகளாக இருக்கட்டும், அதுபோக உடல் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றமாக இருக்கட்டும், கடந்த 4 வருஷத்தில் பட்ட இன்னல்களாக இருக்கட்டும், இதில் எல்லாமே ஒரு ரிலீவர் கொண்டு வருவார். ஸோ துளாராசிக்காரங்களுக்கும் இந்த மாதம் உங்கள் மாதமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் மேலே ஏறி வருவீங்க அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அதுபோக விருச்சிக ராசிக்கு, ஸோ விருச்சிக ராசிக்கு 6ல் சூரியன்.
சூரியன். ராசிக்கு 6ல் எங்க அப்படின்னா சத்ருஸ்தானத்தில் இருக்கார். ஸோ ரணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னாலே தைரியம், துணிச்சல். ஸோ இது வரைக்கும் வந்து செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த காரியங்களாம் செய்து முடிப்பதற்குரிய கெப்பாசிட்டியும் உங்களுக்கு ஏற்படுத்துவார். ஸோ அதுபோல் வந்து இதுக்கப்புறம் உங்களோட அடுத்த கட்ட முயற்சிகள், ஸோ அது தொழில் சார்ந்த விஷயங்களில் வந்து ஒரு முன்னேற்றம், தொழிலில் வந்து சரியாக ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியல, சரியாக நான் ஃபாலோ பண்ண முடியல, ரொம்ப இதாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு தடைத்தரங்களை வந்து இந்த சூரியன் வந்து உங்களுக்கு நிவர்த்தி பண்ணுவார். ஸோ உங்களை சுற்றி உள்ள எதிரிகள், பகைவர்கள்லாம் ஓட விடுறதா இருக்கட்டும், அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் பீட் பண்ணுறது, ஓன் பண்ணுறதுக்குரிய விஷயங்கள்லாம் இவர் ஏற்படுத்துவார். ஸோ உங்களுக்கும் இந்த ஒரு மாதம் பாசிட்டிவாகவே இருக்குது, சித்திரை உங்களுக்கும் நல்லா இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ அதுபோக வந்து 7வது வந்து கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு ராசிக்கு 3ல் தைரியஸ்தானத்தில் வந்து சூரிய பகவான் இருக்கார். அப்போ தைரியஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தைரியம் சார்ந்த விஷயங்கள், இது வரைக்கும் வந்து செய்யலாமா வேண்டாமா, வேலை மாறலாமா வேண்டாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த விஷயங்களுக்கு உங்களுக்கும் இந்த புதிய ஒரு வேலை வாய்ப்பு, புதிய ஒரு செயல், செஞ்சு காட்டுவோம், இதில் வந்து களம் காணுவோம், இதில் வந்து முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஒரு முயற்சியை வந்து உங்களுக்கு இவர் ஏற்படுத்துவார். அப்போ உங்களுக்கு இந்த 7 ராசிக்காரங்களுக்குமே வந்து சூரியன் பயிற்சி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. மற்ற கிரக நிலைகள்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணவே தேவையில்லை. சூரியன் ஒருவர் உங்களை வலுவாகவே வந்து இந்த மாதம் வந்து நல்ல ஒரு பொசிஷனில் கொண்டு வருவார். அது எல்லா தரப்புக்குமா அப்படின்னு கேட்டால் எல்லா தரப்பு வயதினருக்கும் தான். படிக்கிற பசங்களுக்கு நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு பேர் புகழ். அது போக வந்து இளைஞர்களுக்கும் அதே தான், பெண்களுக்கும் அதே தான். பெண்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் உங்களுக்கும் வந்து நீங்கள் செய்கிற முயற்சிகள், நீங்கள் செய்ய போகிற வேலைகளுக்கும் ப்ராஃபிட்ஸ், பெனிஃபிட்ஸ். அதுபோக திருமண காரியங்கள், பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு முன்னேற்றம், பதவி உயர்வு, உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்குரிய அம்சத்தையும் இவர் ஏற்படுத்துவார். அப்போ உடல் ஆரோக்கியத்திலலாம் கவனமாக இருப்போமா அப்படின்னு கேட்டால் உடல் ஆரோக்கியத்திலலாம் உங்களுக்கு ஓகேவாகவே இருக்கும். எந்த வித டீக்வாலிஃபிகேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. மற்றபடி சித்திரை 1. அப்போ யாருக்கு தான் வணங்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, டைம் கிடச்சிச்சின்னா இன்றைக்கி ஈவினிங்க்கு மேலே, நைட்டுக்கு மேலே அப்படின்னா நீங்கள் வந்து சூரியனோட அதி தேவதையான சிவன், உங்கள் ஊரில், உங்கள் வீட்டு பக்கத்தில், உங்கள் நாட்டில் எங்கே சிவன் கோயில் இருக்குதோ, பிரசித்தி பெற்ற சிவன் கோயில் இருக்குதோ, அங்கே போயிட்டு சிவனுக்கு உங்கள் பேர், ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள். இந்த வருஷம் உங்கள் வருஷமாகவே இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. இந்த 7 ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம், சித்திரை மாதம் பர்ஃபெக்டாக இருக்க போகுதுன்றது நினைவில் வச்சுக்கோங்க. சரிங்களா?